ஓம் சாந்தி 12/1/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 15/11/2003. மனதை ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் ஃபரிஷ்தா நிலையை அனுபவம் செய்யுங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானனாகிய பாபா நாலாபுறங்களிலும் உள்ள தனது நிறைந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையையும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர்களாக ஆக்கியிருக்கிறார். வேறு யாரும் கொடுக்க முடியாத பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. ஆக ஒவ்வொருவரும் தன்னை பொக்கிஷங்களால் நிறைந்து இருக்கும் அனுபவம் செய்கிறீர்களா? அனைத்தையும் விட உயர்ந்த பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம், சக்திகள் என்ற பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், கூடவே தந்தை மற்றும் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் என்ற பொக்கிஷம். ஆக இவை அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தியாக அடைந்திருக்கின்றேனா என்று சோதனை செய்யுங்கள். அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்திருக்கும் ஆத்மாவின் அடையாளம் அவர்களது கண்களின் மூலம், நடத்தைகளின் மூலம் எப்பொழுதும் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆகும். எந்த ஒரு ஆத்மா தொடர்பில் வந்தாலும் அவர்களும் அனுபவம் செய்வர். இந்த ஆத்மா அலௌகீகமான மகிழ்ச்சி, அலௌகீக தனிப்பட்டவராக தென்படுகிறார். உங்களது மகிழ்ச்சியை பார்த்து மற்ற ஆத்மாக்களும் சிறிது நேரத்திற்கு மகிழ்ச்சியின் அனுபவம் செய்வர். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது வெள்ளை ஆடை அனைவருக்கும் தனிப்பட்டதாக மற்றும் பிரியமானதாக தோன்றுகிறது. தூய்மை, எளிமை மற்றும் சுத்தம் அனுபவம் ஆகிறது. தூரத்திலேயே இவர்கள் பிரம்மா குமார், குமாரிகள் என்று அறிந்து கொள்கின்றனர். அதே போன்று பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் எப்பொழுதும் மகிழ்ச்சியின் ஜொலிப்பு, அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு தென்பட வேண்டும். இன்று அனைத்து ஆத்மாக்களும் மிகவும் துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உங்களது மகிழ்ச்சி நிறைந்த முகம், நடத்தையை பார்த்து ஒரு நிமிடம் கூட மகிழ்ச்சியின் அனுபவம் செய்வது என்பது தாகத்துடன் இருக்கும் ஆத்மாவிற்கு ஒரு துளி தண்ணீர் கிடைத்துவிட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் அஞ்சலி ஆத்மாக்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. இவ்வாறு அனைத்து பொக்கிஷங்களிலும் எப்பொழுதும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தான் அனைத்து பொக்கிஷங்களிலும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் அனுபவம் செய்கிறீர்களா அல்லது அவ்வப்போது செய்கிறீர்களா? பொக்கிஷங்கள் அழிவற்றது, கொடுக்கக்கூடிய வள்ளலும் அழிவற்றவர் எனும்போது அழிவற்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அலௌகீக மகிழ்ச்சி முழு கல்பத்திலும் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. இப்போதைய அலௌகீக மகிழ்ச்சி அரை கல்பத்திற்கு ஆஸ்தியின் ரூபத்தில் இருக்கும் என்பதால் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இதில் அனைவரும் கைகளை உயர்த்தி விட்டீர்கள். நல்லது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? அவ்வப்பொழுது மகிழ்ச்சி சென்று விடுகிறதா? அவ்வப்பொழுது சென்று விடுகிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஆனால் எப்பொழுதும் ஒரே சீராக இருக்கிறீர்களா? இதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், ஆனால் சதவிகிதத்தில் வித்தியாசம் வந்து விடுகிறது. பாப் தாதா தானியங்கி தொலைக்காட்சியின் மூலம் அனைத்து குழந்தைகளின் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதில் என்ன தென்படுகிறது? ஒரு நாள் முழுவதும் நீங்களும் கூட உங்களது மகிழ்ச்சியின் அட்டவணையை சோதனை செய்யுங்கள். அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை மகிழ்ச்சி ஒரே சதவிகிதத்தில் இருந்ததா அல்லது மாறிவிடுகிறதா? சோதனை செய்ய தெரிகிறது தானே. இன்றைய நாட்களில் பாருங்கள், அறிவியலும் சோதனை செய்யும் எந்திரத்தை வேகப்படுத்தி விட்டது. எனவே நீங்களும் சோதனை செய்யும்
செய்யுங்கள் மற்றும் அழிவற்றதாக ஆக்குங்கள். அனைத்து குழந்தைகளின் நிகழ்கால முயற்சியை பாப்தாதா சோதனை செய்தார். அனைவரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். சிலர் இயன்ற அளவிற்கு, சிலர் சக்திசாலியாக. ஆக இன்று அனைத்து குழந்தைகளின் மனநிலையை பாப்தாதா சோதனை செய்தார். ஏனென்றால் மன்மனாபவ என்பது மிக முக்கியமானது. சேவையிலும் பாருங்கள், மனதின் சேவைதான் உயர்ந்த சேவையாகும். மனதை வென்றவர் உலகை வென்று விடுவார் என்று கூறப்படுகிறது. எனவே மனதின் வேகத்தை சோதனை செய்தார். என்ன பார்த்தார்? மனதிற்கு எஜமானராகி மனதை நடத்துகிறீர்கள். ஆனால் அவ்வப்பொழுது மனம் உங்களை நடத்துகிறது. மனம் அடிமையாகவும் ஆக்கிவிடுகிறது. பாப்தாதா பார்த்தார், மனதார ஈடுபடுகிறீர்கள். ஆனால் மனநிலை ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. நிகழ்காலத்தில் மன ஒருமைப்பாடு ஒரே சீரான நிலையின் அனுபவத்தை செய்ய வைக்கும். இப்போதைய முடிவில் மனதை ஒருநிலைப்படுத்த விரும்புகிறீர்கள். ஆனால் இடையிடையில் அலைய ஆரம்பித்து விடுவதை பார்த்தார். மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தியானது அவ்யக்த ஃபரிஷ்தா ஸ்திதியின் அனுபவத்தை எளிதாக அனுபவம் செய்விக்கும். வீண் விஷயங்களிலும் வீண் எண்ணங்களிலும் வீண் விவகாரங்களிலும் மனம் அலைகிறது. எவ்வாறு சிலருக்கு ஷரீரத்திலும் ஒரு நிலையுடன் அமரும் பழக்கம் இருக்காது, சிலருக்கு இருக்கும். எனவே மனதை எங்கு விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு மற்றும் அவ்வாறு ஒரு நிலையாக வேண்டும். இதைதான் மனம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஒரு நிலைப்படுத்தும் சக்தி, அதிகாரிக்கான சக்தி எளிதாக தடைகளை வென்றவர்களாக ஆக்கிவிடும். யுத்தம் செய்ய வேண்டி இருக்காது. ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் இயற்கையாகவே எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவம் ஏற்படும். இயற்கையாகவே இருக்கும். சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தானாகவே ஒரே சீரான ஃபரிஷ்தா சொரூபத்தின் அனுபவம் ஏற்படும். பிரம்மா பாபாவின் மீது அன்பு இருக்கிறது அல்லவா? எனவே பிரம்மா பாபாவை போன்று ஆக வேண்டும், அதாவது ஃபரிஷ்தா ஆக வேண்டும். ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தானாகவே அனைவரின் மீதும் அன்பு, நன்மைக்கான உள்ளுணர்வு, மரியாதைக்கான உள்ளுணர்வு இருக்கவே செய்யும். ஏனென்றால் ஒரு நிலைப்படுத்துவது என்றால் ஸ்வமானத்தின் நிலை, ஃபரிஷ்தா நிலை ஸ்வமானமாகும். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள், வர்ணனையும் செய்கிறீர்கள். முழுமை நிலையின் நேரம் நெருக்கத்தில் வரும்போது என்ன பார்த்தீர்கள்? நடந்தாலும் சுற்றினாலும் ஃபரிஷ்தா ரூபம். தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருந்தார். தேக உணர்வு வந்ததா? எதிரில் சென்றால் தேகம் பார்க்க முடிந்ததா? அல்லது ஃபரிஷ்தா ரூபம் அனுபவம் ஆனதா? காரியங்கள் செய்தாலும், உரையாடல் செய்தாலும், கட்டளைகள் பிறப்பித்தாலும், ஆர்வம் உற்சாகம் அதிகப்படுத்தினாலும், தேகத்திலிருந்து விடுபட்ட சூட்சும பிரகாச ரூபத்தின் அனுபவம் செய்தீர்கள். பிரம்மா பாபா உரையாடல் செய்து கொண்டிருந்தாலும் இங்கு அவர் இல்லை, பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பார்வையில் அலௌகீகம், ஸ்தூல பார்வை அல்ல என்று கூறுகிறீர்கள் தானே. தேக உணர்விலிருந்து விடுபட்டு மற்றவர்களும் தேக உணர்வில் வரவில்லை, விடுபட்ட ரூபம் தென்பட்டது. இதைதான் தேகத்தில் இருந்தாலும் ஃபரிஷ்தா சொரூபம் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும், உள்ளுணர்விலும், பார்வையிலும், செயலிலும் விடுபட்ட அனுபவம்
அனுபவம் ஏற்பட வேண்டும். இவர் உரையாடி கொண்டு இருக்கிறார். ஆனால் விடுபட்ட நிலையில் அன்பான நிலை தோன்றுகிறது, ஆன்மீக அன்பு. இப்படிப்பட்ட ஃபரிஷ்தா நிலையின் அனுபவம் தானும் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் செய்விக்க வேண்டும். ஏனென்றால் ஃபரிஷ்தா ஆகாமல் தேவதையாக முடியாது. ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆக நம்பர் 1 பிரம்மா பாபாவின் ஆத்மா நடைமுறையில் சாக்கார ரூபத்திலும் ஃபரிஷ்தா வாழ்க்கையின் அனுபவத்தை ஏற்படுத்தினார் மற்றும் ஃபரிஷ்தா சொரூபம் ஆகிவிட்டார். அந்த ஃபரிஷ்தா ரூபத்துடன் நீங்கள் அனைவரும் கூட ஃபரிஷ்தாவாக ஆகி பரம்தாமம் செல்ல வேண்டும். இதற்கு மனதை ஒருநிலைப்படுத்துவதில் கவனம் கொடுக்க வேண்டும். கட்டளைப்படி மனதை நடத்துங்கள். செய்ய வேண்டும் என்றால் மனதின் மூலம் செயலை செய்யுங்கள். செய்ய வேண்டாம், ஆனால் செய்யென்று மனம் கூறுகிறது. இது அதிகாரி நிலை அல்ல. விரும்பவில்லை, ஆனால் ஆகிவிட்டது என்று இப்போது சில குழந்தைகள் கூறுகிறீர்கள். யோசிக்கவில்லை, ஆனால் ஆகிவிட்டது. செய்ய விரும்பவில்லை, ஆனால் நடந்து விடுகிறது. இது மனதிற்கு அடிமை நிலை ஆகும். இப்படிப்பட்ட மனநிலை பிடிக்கவில்லை தானே? பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். எதிரில் நின்றிருந்தாலும் என்ன அனுபவம் ஏற்பட்டது? ஃபரிஷ்தா நின்று கொண்டிருக்கிறார். ஃபரிஷ்தா திருஷ்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆக மனதை ஒருநிலைப்படுத்தும் சக்தி எளிதாக ஃபரிஷ்தாவாக ஆக்கிவிடும். பிரம்மா பாபாவும் குழந்தைகளுக்கு இதுவே கூறுகிறார், சமமாகுங்கள். சிவ பாபா கூறுகிறார், நிராகாரி ஆகுங்கள். பிரம்மா பாபா கூறுகிறார், ஃபரிஷ்தா ஆகுங்கள். ஆக என்ன புரிந்து கொண்டீர்கள்? முடிவில் என்ன பார்த்தார்? மன ஒருநிலைப்பாடு குறைவாக இருக்கிறது. இடையிடையில் மனம் அதிகமாக அலைப்பாய்கிறது. எங்கு செல்லக்கூடாதோ அங்கு செல்கிறது என்றால் அதை என்னவென்று கூறுவது? அலைகிறது என்று கூறலாம் அல்லவா? எனவே ஒருநிலைப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். அதிகாரி என்ற இருக்கையில் செட்டாகி இருங்கள். செட்டாகி இருந்தால் அப்செட் ஆக மாட்டீர்கள். செட் ஆகவில்லை என்றால் அப்செட் ஆவீர்கள். எனவே விதவிதமான உயர்ந்த நிலை என்ற இருக்கையில் செட் ஆகி இருங்கள். இதுதான் ஒருநிலைப்படுத்தும் சக்தி என்று கூறப்படுகிறது. சரிதானே? பிரம்மா பாபாவின் மீது அன்பு இருக்கிறது அல்லவா? எவ்வளவு அன்பு இருக்கிறது? எவ்வளவு இருக்கிறது? அதிக அன்பு இருக்கிறது. அன்பிற்கு கைமாறாக பாபாவிற்கு என்ன கொடுத்தீர்கள்? பாபாவின் அன்பு இருப்பதால் தான் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள் அல்லவா? ஆக என்ன கைமாறு செய்தீர்கள்? சமமாக ஆக வேண்டும். இதுதான் கைமாறு. நல்லது. இரட்டை அயல் நாட்டினரும் வந்து இருக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. இரட்டை அயல் நாட்டினர்களால் மதுவனம் அலங்காரமாகிவிடுகிறது. இன்டர்நேஷனல் ஆகிவிடுகிறது அல்லவா? பாருங்கள், மதுவனத்தில் வர்க்க சேவை நடைபெறுகிறது. இதன் மூலம் நாலாபுறங்களிலும் ஓசை பரவுகிறது. எப்போது இந்த வர்க்க சேவை ஆரம்பமானதோ முக்கிய பிரமுகர்களிடத்தில் ஓசை அதிகம் பரவி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மிக மிக முக்கிய பிரமுகர்களின் விஷயத்தை விட்டுவிடுங்கள். அவர்களுக்கு எங்கு நேரம் இருக்கிறது? வேறு பெரிய பெரிய நிகழ்ச்சி செய்து இருக்கிறீர்கள். அதன் மூலமாகவும் ஓசை பரவி இருக்கிறது. இப்பொழுது தில்லி மற்றும் கொல்கத்தா செய்து கொண்டிருக்கிறது. நன்றாக திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். உழைப்பும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப் தாதாவிடம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தில்லியின் ஓசை அயல்நாடு வரை சென்றடைய வேண்டும். ஊடகத்தினர் என்ன செய்கிறீர்கள்? பாரத அளவில் மட்டும்
தெரியும்தானே? டில்லியில் இந்த நிகழ்ச்சி நடந்தது, கொல்கத்தாவில் இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று அயல் நாட்டிலிருந்து ஓசை வர வேண்டும். அங்கிருந்து இந்த ஓசை இந்தியாவிற்கு வர வேண்டும். இந்திய கும்பகர்ணர்களை அயல் நாட்டினர்தான் எழுப்ப வேண்டும் அல்லவா? ஆக அயல் நாட்டு செய்திக்கு மகத்துவம் இருக்கிறது. பாரதத்தில் நிகழ்ச்சி நடைபெறும், ஆனால் செய்தி அயல் நாட்டு செய்தித்தாள்களில் வரும்பொழுதுதான் ஓசை பரவும். பாரதத்தின் ஓசை அயல் நாட்டில் சென்றடைய வேண்டும் மற்றும் அயல் நாட்டின் சப்தம் பாரதத்திற்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் அதன் தாக்கம் ஏற்படும். நல்லது. என்ன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்களோ நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப் தாதா தில்லியில் இருப்பவர்களுக்கு அன்பான உழைப்பிற்கான வாழ்த்துக்களை கொடுக்கிறார். கொல்கத்தாவினருக்கும் முன்கூட்டியே வாழ்த்துக்கள். ஏனென்றால் சகயோகம், அன்பு, தைரியம் மூன்றும் இணைந்து விடும்போது ஓசை அதிகரிக்கும், ஓசை பரவும். ஏன் பரவாது? இப்பொழுது ஊடகத்துறையினர் இந்த அதிசயம் செய்ய வேண்டும். அனைவரும் தொலைக்காட்சியில் பார்த்தீர்கள். இது தொலைக்காட்சியில் வந்தது என்று மட்டும் இருக்கக்கூடாது. அது பாரதத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அயல்நாடு வரை சென்று அடைய வேண்டும். இந்த ஆண்டு ஓசை பரப்புவதற்கு எவ்வளவு தைரியம் வைத்து ஜோராக கொண்டாடுகிறீர்கள் என்பதை பார்க்கிறேன். அயல் நாட்டினருக்கு அளவற்ற ஆர்வம் இருக்கிறது என்ற செய்தி பாப்தாதாவிற்கு கிடைத்தது. இருக்கிறது அல்லவா? ஒருவருக்கொருவர் பார்த்து இன்னும் ஆர்வம் வருகிறது. யார் செய்கிறார்களோ அவர்கள் பிரம்மாவிற்கு சமமாகிறார்கள். நன்றாக இருக்கிறது. தாதிக்கும் சங்கல்பம் வருகிறது. மும்முரமாக ஆக்குவதற்கான முறை நன்றாக வருகிறது. நல்லது. நிமித்தமாக இருக்கிறார் அல்லவா? நல்லது. அனைவரும் பறக்கும் கலையில் இருக்கிறீர்களா? பறக்கும் கலை விரைவான கலையாகும். நடக்கும் கலை, ஏறும் கலை என்பது விரைவான கலை அல்ல. பறக்கும் கலை விரைவாகவும் இருக்கிறது மற்றும் முதலில் கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கிறது. நல்லது. தாய்மார்கள் என்ன செய்வீர்கள்? தாய்மார்கள் தங்களது அருகில் உள்ளவர்களை எழுப்புங்கள். குறைந்தது தாய்மார்கள் யாரும் புகார் கொடுப்பவர்களாக இருந்துவிடக்கூடாது. தாய்மார்களின் எண்ணிக்கை எப்பொழுதும் அதிகமாக இருக்கிறது. பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது மற்றும் இந்த முறை அனைவரின் எண்ணிக்கையும் நன்றாக இருக்கிறது. குமாரர்களும் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கின்றனர். குமாரர்கள் தங்களது அருகாமையில் உள்ளவர்களை எழுப்புங்கள். நன்றாக இருக்கிறது. குமாரர்கள் இந்த அதிசயம் செய்து காட்டுங்கள். கனவிலும் தூய்மையின் பரிபக்குவம் இருக்கிறது. பாப்தாதா உலகத்தினருக்கு சவால் விட்டு கூற வேண்டும். பிரம்மா குமார், இளைஞர்கள் குமார், இரட்டை குமாரர்கள் அல்லவா? பிரம்மா குமாராகவும் இருக்கிறீர்கள் மற்றும் ஷரீரத்தில் குமாரர்களாக இருக்கிறீர்கள். எனவே தூய்மையின் வரையறை நடைமுறையில் இருக்க வேண்டும். உங்களது தூய்மையை சோதிக்கலாமா? கட்டளை இடலாமா? செய்யவா? இதில் கை உயர்த்தவில்லை. சோதிப்பதற்கு எந்திரம் இருக்கிறதா? கனவிலும் அசுத்தம் வருவதற்கு தைரியம் இருக்கக்கூடாது. குமாரிகளும் இவ்வாறு ஆக வேண்டும். குமாரி என்றால் பூஜைக்குரிய தூய்மையான குமாரி. குமாரர்கள் மற்றும் குமாரிகள் பாப் தாதாவிடம் உறுதிமொழி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் அந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கிறோம். கனவிலும் சங்கல்பம் வர முடியாது. அப்போது குமாரர்கள் மற்றும் குமாரிகளுக்கு தூய்மைக்கான விழா கொண்டாடப்படும். இப்பொழுது சிறிது சிறிது இருக்கிறது. பாப் தாதா அறிவார் அசுத்தம் என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் புது பிறப்பு எடுத்து இருக்கிறீர்கள் அல்லவா? அசுத்தம் என்பது உங்களது கடந்த காலத்தின் விஷயம். மறுபிறவி பிறப்பே பிரம்மாவின் வாய் வழி தூய்மையான பிறப்பு. எனவே தூய்மையான பிறப்பின் மரியாதை மிகவும் அவசியமாகும். குமாரர்கள் குமாரிகள் இந்த கொடியை பறக்க விட வேண்டும். தூய்மையாக இருக்கிறோம். தூய்மைக்கான சன்ஸ்காரம் உலகில் பரப்புவோம் என்ற முழு
புழக்கம் ஏற்பட வேண்டும். குமாரிகள் கேட்டீர்கள் தானே? பாருங்கள், எவ்வளவு குமாரிகள் வந்திருக்கின்றனர். இப்பொழுது பார்க்கிறேன், இந்த ஓசை குமாரிகள் பரப்புவார்களா அல்லது குமாரர்களா? பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். அசுத்தத்தின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. பிராமண வாழ்க்கை என்றால் இதுதான். தாய்மார்களிடம் பற்று இருக்கிறது என்றால் அசுத்தம் இருக்கிறது. தாய்மார்களும் பிராமணர்கள் அல்லவா? எனவே தாய்மார்களிடம், குமாரிகளிடம், குமாரர்களிடம், சகோதரர்களிடம் கூடாது. பிராமணன் என்றாலே தூய்மையான ஆத்மா. அசுத்த காரியம் செய்கிறீர்கள் என்றால் இது மிக பெரிய பாவமாகும். இந்த பாவத்திற்கான தண்டனை மிகவும் கடுமையானது. இது நடக்கத்தான் செய்கிறது என்று நினைக்காதீர்கள். சிறிது அதிகமாகவே நடக்கும் என்று நினைக்காதீர்கள். இது முதல் பாடமாகும். புதுமையே தூய்மையாகும். பிரம்மா பாபா தூய்மையின் காரணத்தினால் நிந்தனைகளை அடைந்தார். நடந்து விட்டது என்று இருந்து விடாதீர்கள். இதில் சோம்பலுடன் இருக்காதீர்கள். எந்த ஒரு பிராமணன், அது சமர்ப்பணமானவர்களாக இருந்தாலும், சேவாதாரியாக இருந்தாலும், இல்லறத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், இந்த விஷயத்தில் தர்மராஜரும் விட்டுவிட மாட்டார். பிரம்மா பாபாவும் தர்மராஜருக்கு துணையாக இருப்பார். ஆகையால் குமார், குமாரிகள் எங்கு இருந்தாலும், மதுவனத்தில் இருந்தாலும், சேவை நிலையத்தில் இருந்தாலும், இந்த காயம், அதாவது சங்கல்பத்திலும் காயமடைவது மிக பெரிய காயம். தூய்மையான மனதுடன் இருங்கள், தூய்மையான உடலுடன் இருங்கள் என்று பாடுகிறீர்கள் அல்லவா? ஆக மனம் தூய்மையாக இருக்கிறது என்றால் வாழ்க்கை தூய்மையாக இருக்கிறது. இதில் இலேசாக இருந்து விடாதீர்கள். சிறிது இருந்து விட்டால் என்ன? சிறிது அல்ல, அதிகம். பாப் தாதா அதிகாரபூர்வமாக கட்டளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதில் தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும் இதற்கான கணக்கு வழக்கு மிக நன்றாக பார்ப்பேன். ஆகையால் கவனமாக, எச்சரிக்கையுடன் இருங்கள். அனைவரும் கவனமாக கேட்டீர்கள் தானே? 2 காதுகளும் திறந்து கேட்க வேண்டும். உள்ளுணர்விலும் டச் ஆகக்கூடாது, பார்வையிலும் டச் ஆகக்கூடாது. எண்ணத்தில் இல்லை என்றால் உள்ளுணர்வு பார்வையில் எப்படி இருக்கும்? ஏனென்றால் முழுமையான நேரம், முழுமையான தூய்மை ஆகக்கூடிய நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த விஷயங்கள் வெள்ளை காகிதத்தில் கருப்பு கரையாக இருக்கும். நல்லது. எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்களோ வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். நல்லது. மனதை கட்டளைப்படி நடத்துங்கள். வினாடியில் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு ஈடுபட வேண்டும், நிலைத்து விட வேண்டும். இந்த பயிற்சி செய்யுங்கள். நல்லது. பல இடங்களில் குழந்தைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். விஞ்ஞான சாதனங்கள் உண்மையில் குழந்தைகளாகிய உங்களுக்கு சுகம் கொடுக்கிறது என்பதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களிலும் எப்பொழுதும் நிரம்பிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலி, மகிழ்ச்சியான முகம் மற்றும் நடத்தையின் மூலம் மகிழ்ச்சியின் அஞ்சலியை கொடுக்கக்கூடிய, உலக நன்மை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் மனதிற்கு அதிகாரியாகி ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதை வென்று உலகை வெல்லும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பிராமண வாழ்க்கையின் சிறப்பு தன்மையான தூய்மையின் தனித்தன்மையுடன் இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் டபுள் லைட் ஆகி ஃபரிஷ்தா வாழ்க்கையில் பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடிய, இவ்வாறு பிரம்மா பாபாவிற்கு சமமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். நாலாபுறங்களிலும் கேட்கக்கூடிய, நினைவு செய்யக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கூட மிக மிக உளமாற ஆசீர்வாதத்துடன் கூடிய அன்பு நினைவுகள். அனைவருக்கும் வணக்கங்கள்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வரதானம். சாகார தந்தையை பின்பற்றி நம்பர் 1 ஆகக்கூடிய முழுமையான ஃபரிஷ்தா ஆகுக. விளக்கம். நம்பர் 1 வருவதற்கு எளிய சாதனம் நம்பர் 1 இருக்கும் பிரம்மா பாபாவை பாருங்கள். பலரை பார்ப்பதற்கு பதிலாக ஒருவரை பாருங்கள் மற்றும் ஒருவரை பின்பற்றுங்கள். நான் தான் ஃபரிஷ்தா என்ற மந்திரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டால் வித்தியாசம் நீங்கிவிடும். பிறகு விஞ்ஞான சாதனங்கள் தனது காரியத்தை செய்ய ஆரம்பித்துவிடும். மேலும் நீங்கள் முழுமையான ஃபரிஷ்தா தேவதையாகி புதிய உலகத்தில் அவதரிப்பீர்கள். ஆக முழுமையான ஃபரிஷ்தா ஆவது என்றால் சாகார தந்தையை பின்பற்ற வேண்டும். ஸ்லோகன். மானத்தை தியாகம் செய்வதில் அனைவரிடத்திலும் மரியாதை அடைவதற்கான பாக்கியம் நிறைந்து இருக்கிறது. ஓம் சாந்தி. தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். பாப் தாதாவிற்கு கருணை வருவது போன்று குழந்தைகளாகிய நீங்களும் மாஸ்டர் கருணை உள்ளமுடையவராகி தனது உள்ளுணர்வின் வாயுமண்டலத்தின் மூலம் ஆத்மாக்களுக்கு தந்தையின் மூலம் அடைந்த சக்திகளை கொடுங்கள். குறுகிய காலத்தில் முழு உலக சேவை நிறைவு செய்ய வேண்டும். தத்துவங்கள் சகிதமாக அனைவரையும் தூய்மை ஆக்க வேண்டும் என்றால் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி.